ஆடி அமாவாசை தென்னகக்காசி பைரவர் கோவிலில் குவிந்த பக்தர்கள். ஆன்மீக மாதமான ஆடியில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் விசேஷமானது, சக்தி வாய்ந்தது. அத்தகைய ஆடி அமாவாசை நன்னாளில் நமது தென்னகக்காசி பைரவர் திருக்கோவிலில் பல்வேறு ஊர்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பைரவ தரிசனத்திற்காக குவிந்திருந்தனர். அமாவாசை நாளில் பைரவ தரிசனம் ஆயிரம் நன்மைகள் கூடும். தேங்காயில் தீபம் ஏற்றிட இழந்தவையெல்லாம் கைவந்து சேரும். கவ்விய துன்பம் கலைந்தே போகும், நல்லவையெல்லாம் நடந்திடலாகும். உன்னை நினைத்து அன்னதானம், ஊழ்வினை அகலும், உயர்வுகள் சேரும். தொழிலில் லாபம், வழக்கில் வெற்றி, தொடர்ந்தே கிடைக்கும், துன்பத்தை உடைக்கும். அமாவாசை நாளில் சிறப்பு யாகம். தென்னக காசியில் அதுவே பிரதானம். வல்லமையான பைரவர் நீயே, வணங்கிடுவோமே பக்தியினாலே. அல்லன நீக்கி நல்லன கூட்டும், ஸ்வர்ணலிங்கத்தின் நெய் அபிஷேகம். மனிதனை காக்கும் மகத்துவன் நீயே, மலரடி பணிந்தோம் மகிழ்ந்தே காக்க. உறுப்புகள் தோறும் உன்னருள் இருக்க, ஒரு பிடி கூட அணுகிட வருமோ? பொறுப்புடன் நீயும் எங்களை காக்க, போற்றிடுவோமே உன் திருவடியே. தென்னக காசியில் காலடிபட்டால் துன்பங்கள் தீரும், நன்மைகள் சேரும். பைரவ மூர்த்திகள் பற்பல உண்டு, அத்தனை மூர்த்தியின் பொற்பத தரிசனம். காவல் தெய்வம் நீயே என்று கைதொழுதோமே உன்னை என்று. அச்சம் போக்கும் அதிபதி நீயே, ஆணவமளிக்க நீ உதித்தாயே. நிச்சயம் உன்னை பணிந்தவர்க்கெல்லாம் நினைத்தது நடக்கும், நேர்வழி பிறக்கும். எதிரிகள் தம்மை பதறிட வைக்கும், ஈசனும் நீயே எமக்கருள்வாயே. கதியென உன்னை சரணடைந்தோரை காத்திட வேண்டும் பைரவநாதா.